ஃபர்ஸ்ட் ஸ்கிப்பிங் டாக்டர். இப்போ குதிக்கிறோம். குதிக்கும் போதுமே நம்ம வெயிட்ட வச்சு தான் பாதத்துக்கு குடுக்குறோம், வைக்கிறோம். அது முட்டிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா டாக்டர்? ரெகுலரா பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ராப்ளமே கிடையாது. ம். நீங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, நீங்க ஸ்கிப் பண்றீங்க, பிரச்சனையே கிடையாது. 40 வயசு ஆயிடுச்சு. நீங்க வந்து முதல்ல 60 கிலோ இருந்தீங்க 30 வயசுல. இப்போ 80 கிலோலேருந்து 85 கிலோ இல்ல 90 கிலோ இருக்கீங்க. இப்போ உங்க வெயிட் ரிடக்ஷன் பண்றதுக்கு ஸ்கிப் பண்ண சொன்னாங்க. முடிஞ்சுது. அதத்தான் டாக்டர் கேட்க வரேன். ஏன்னா அந்த வயசுல இருக்கிறவங்க நல்லா உடம்பு போட்டுட்டு, நல்லா வேர்க்க விறுவிறுக்க டீ ஷர்ட்ட போட்டு ஸ்கிப்பிங் குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ! அவங்க செய்யலாமா? செய்யக்கூடாதா? கண்டிப்பா கூடாது. ஆத்தாடி! சொல்லுங்க டாக்டர். அது என்னன்றத சொல்லிருங்க டாக்டர். ஏங்க வெயிட்டுங்க. நான் சொல்லியாச்சு ஏற்கனவே. படிக்கட்டு ஏறுறதுக்கு 6 டைம்ஸ், 5 to 6 டைம்ஸ் நீங்க குதிக்கிறீங்க. ஸோ 8 to 10 டைம்ஸ் யுவர் பாடி வெயிட் இஸ் ஆன் யுவர் நீ. ஸோ அங்க வந்து மசில் ஏற்கனவே நீங்க வெயிட் கூடுனதுனால எல்லாம் வீக்கா இருக்கு. அதை ஸ்ட்ரெங்தன் பண்றீங்க. அதுவும் முதல்ல அந்த 4 to 6 டைம்ஸ்க்கு நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8 to 10 டைம்ஸ் போலாம்ல. எடுத்ததும் 8 to 10 டைம்ஸ் நீங்க பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் முட்டி? கஷ்டம். முட்டியில உள்ள ஆர்டிகுலர்ஸ் கார்டிலேஜ்லாம் வந்து வழுவழுன்னு அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும். அது மேல டங்கு 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 டங்குன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முட்டி தேய்மானம் வரதான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணி எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஜாயின்ஸ்க்கு ரொம்ப சிவியரா டேமேஜ் பண்ணாதோ அது உங்க ட்ரெயினர் கிட்ட கேட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு நல்லா கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் ஜம்பிங் ஜாக் பண்ணுறீங்களோ ஸ்கிப்பிங் பண்ணுறீங்களோ எனிதிங் தட் இஸ் யூனோ ஷார்ப் கைண்ட் ஆஃப் ஜர்க்ஸ் டு த ஜாயிண்ட் அதெல்லாம் நீங்கள் மெதுவாக பண்ணுங்க. நீங்கள் பண்ணவே கூடாது, நீங்கள் 100 கிலோ இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது, நீங்கள் ஜம்பிங் ஜாக் பண்ணக்கூடாதுன்னே நான் சொல்லலை. பட் எடுத்ததும் முதல் நாள் போயிட்டு ஜிம்ல நீங்கள் அது பண்ணாதீங்க. ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணாதீங்க. இப்படி குதிச்சுட்டு புஷ்அப் எடுக்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்டாமினல் கிரன்ச்சஸ் பண்ணுங்க. அதாவது ஜர்க்கி ஆக்ஷன் உங்கள் ஜாயிண்ட்டுக்கு இல்லாத மாதிரியான எதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கோ இஎஃப்எக்ஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா வேர்த்து ஊத்தட்டும், வெயிட் கம்மியாகட்டும், காலில் இருக்க மசில் டோன் அப் ஆகட்டும், ஹாஃப் ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணிட்டு சைக்கிளிங் பண்ணுங்க. எக்ஸசைஸ் சைக்கிள் ஜிம்ல இருக்கு. அரை மணி நேரம் சைக்கிளிங் பண்ணுங்க. இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் லெக்ஸ் அண்ட் இட் வில் டோன் அப் ஆல் யுவர் மசில்ஸ். அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ரெகுலரா பண்ணிட்டீங்களா, தென் கோ டு ஸ்கிப்பிங், தென் கோ டு ஜம்பிங் ஜாக். ஸோ அது மாதிரி பண்ணுங்க. ஸ்டெப்பர் வச்சிருவாங்க. அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக்ல பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் கிடையாது. நீங்க பண்ணலாம் எல்லாமே, பட் கிராஜுவலா மசில்லாம் நல்லா டோன் அப் ஆகி உங்க உடம்பு கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ்க்கு அந்த உங்க உடம்பு எக்ஸசைஸ்னா என்னன்னே தெரியாது, அதுக்கு டோன் அப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. டாக்டர் இங்க இப்படி போட்டு உட்காரலாமா உட்காரக்கூடாதா டாக்டர்? இந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா முட்டியை வந்து நீங்க